ஓம் சாந்தி. 6-5-2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இந்த பிறவியின் பாவங்களில் இருந்து லேசாகுவதற்காக தந்தையிடம் உண்மையை சொல்லுங்கள். மேலும் முற்பிறவியின் விகர்மங்களை யோக அக்னியினால் அழித்து விடுங்கள். கேள்வி: இறை தொண்டர்களாக, அதாவது இறைவனுடைய உதவியாளர்களாக ஆகுவதற்கு எந்த ஒரு கவலை இருக்க வேண்டும்? பதில்: நாம் நினைவு யாத்திரையில் இருந்து அவசியம் தூய்மையாக வேண்டும். எந்த குழந்தைகள் தூய்மையாகிறார்களோ அவர்கள்தான் தந்தையின் உதவியாளர்களாக ஆக முடியும். தந்தை தனியாக என்ன செய்வார்? ஆகையால் குழந்தைகள் தங்களுடைய யோக பலத்தினால் உலகத்தை தூய்மையாக மாற்றி தூய்மையான ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும். முதலில் தன்னை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். ஓம் சாந்தி. நாம் பாபாவிடம் புத்துணர்வு அடைவதற்காக செல்கிறோம் என்பதை நிச்சயமாக குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். சென்டருக்கு செல்லும் போது அப்படி நினைப்பதில்லை. பாபா மதுபனில் இருக்கிறார் என்பது குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது. பாபா முரளி சொல்வதை குழந்தைகளுக்காக. நாம் மதுபனுக்கு முரளி கேட்பதற்காக செல்கிறோம் என்று குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். முரளியினுடைய அர்த்தம் வேறு எதுவும் இல்லை. அதாவது மதுபனுக்கு போவோம், அங்க சிவபாபா பிரம்மா மூலமாக ஞானம் சொல்வார். இதுதான் முரளி, ஞான முரளி. மற்றபடி முரளின்னா வேற எந்த அர்த்தமும் இல்லை, புல்லாங்குழல் இசை அப்படிலாம் நினைச்சிடாதீங்க அப்படின்றார். நீங்கள் சத்தியுகத்தில் எவ்வளவு புத்திசாலியாக உலகத்திற்கே அதிபதியாக இருந்தீர்கள். அறிவில்லாதவர்கள் யாராவது உலகத்திற்கு எஜமானராக ஆக முடியுமா என்ன? நாம் எவ்வளவு புத்தியற்றவர்களாக இருந்தோம் என்பதை இப்போது நீங்கள் உணர்கிறீர்கள். சிவபாபா ஒரு முறைதான் வந்து பேசுகிறார். பூஜை செய்பவர்களுக்கு இந்த ஞானத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் தந்தை என்பது தெரியாது. உண்மையான படிப்பை படிக்க வைக்கக்கூடியவர் ஒரு தந்தைதான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பாபாவை தான் சத்தியமானவர் என்று சொல்லப்படுகிறது. நரனிலிருந்து நாராயணன் ஆகுவதற்கான உண்மையான கதையை சொல்கிறார். நான் ஒவ்வொரு கல்பமும் வந்து, அதாவது கல்பத்திற்கு ஒரு முறை வந்து புரிய வைக்கிறேன். மற்றபடி ஒவ்வொரு யுகத்திலும் எப்படி வருவேன் என்று தந்தை புரிய வைக்கிறார். அப்படி இருந்திருந்தால் துவாபர யுகமும் வந்திருக்காது, கலியுகமும் வந்திருக்காது. யோக பலம் இல்லாமல் யாரும் தூய்மையாக முடியாது, விக்கர்மமும் விநாசமாக முடியாது. தண்ணீரில் குளிப்பதினால் யாரும் தூய்மையாகுவதில்லை. இது யோக அக்னி ஆகும். தண்ணீர் நெருப்பை அணைப்பதற்காக இருக்கிறது, நெருப்பு எரிப்பதற்காக இருக்கிறது. பாவங்களை அழிப்பதற்கு தண்ணீர் ஒன்றும் நெருப்பு கிடையாது. எவ்வளோ அழகா பாபா சொல்லிட்டு இருக்கிறார். ஸ்தூல ரீதியாக பார்த்தால் கூட தண்ணீர் நெருப்பை அணைக்கக்கூடியது. ஆனால் பாவங்கள் எரிந்து சாம்பல் ஆகணும்னா அக்னி வேணும். அதுதான் இந்த யோக அக்னி அப்படின்றார். இப்பொழுது பாபா நேரில் வந்திருக்கிறார். எனவே இந்த ஜென்மத்தில் செய்த பாவ கர்மங்களை அவரிடம் சொல்லிவிட வேண்டும். அப்போது லேசாகி விடுவீர்கள். பிறகு பல பிறவிகளின் பாவ கர்மங்களின் சுமையை தலையிலிருந்து இறக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக பாபா யோகத்தின் விஷயத்தை புரிய வைக்கிறார். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுடைய ஆயுளை யோக பலத்தின் மூலம் அதிகரிக்க வேண்டும். யோகத்திற்கு பாபா மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறார், அதாவது ஃபோர்ஸ் கொடுக்கிறார். ஆனால் நிறைய பேர் புரிந்து கொள்வதே இல்லை. பாபா நாங்கள் மறந்து விடுகிறோம் என்று சொல்கிறார்கள். எனவேதான் பாபா யோகம் என்பது வேற எதுவும் இல்லை, அது நினைவு யாத்திரைதான் என்று புரிய வைக்கிறார்.
பாபாவை நினைவு செய்ய செய்ய பாவம் நீங்கிக் கொண்டே போகும். பிறகு கடைசி நினைவிற்கேற்ப நல்ல நிலை அடைவீர்கள். சத்யுகத்தின் ஆரம்பத்தில் இந்த விஞ்ஞானம் பயன்படுகிறது. அங்கே மாளிகைகள் போன்றவற்றை உருவாக்குவதில் தாமதம் ஆகாது. இப்போ இங்கேயே எவ்வளோ சயின்ஸ்னுடைய அட்வான்ஸ்மெண்ட்னால எவ்வளோ சீக்கிரமா வீட்டை கட்டிடுறாங்க. இந்த விஞ்ஞானிகள் எப்படி இப்படியெல்லாம் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா அவங்களுடைய பார்ட் அதுதான். துவாபர யுகத்துல வந்தாலோ கலியுகத்துல வந்தாலோ அவங்க புத்தி கிளியரா இருக்கும். அந்த தெளிவான புத்தியில நிறைய டச்சிங்ஸ் கிடைக்கும். அதனால கண்டுபிடிக்கிறாங்க. இதனால மக்களுடைய வாழ்க்கை எவ்வளோ இன்னைக்கு சகஜமாக ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது சத்தியுகத்துல அவங்களுடைய புத்தி எப்படி இருக்கும்? தேவதைகளுடைய புத்தி தங்க புத்தியாக இருக்கும், பாரஸாக இருக்கும் அப்படின்றார். அப்ப எல்லா காரியங்கள் எவ்வளோ சீக்கிரமா நடக்கும். இப்போது உங்களுடைய புத்தி பாரஸ் புத்தியாக இருப்பதினால் அனைத்து வேலைகளும் எளிதாகி விடுகிறது. எப்படி இங்கே மண்ணினால் செங்கல் உருவாக்கப்படுகிறதோ அதுபோல் அங்கே தங்கத்தால் ஆனதாக இருக்கும். அடுத்தது பாபா சேவையை பற்றி சொல்றார். இந்த பேட்ஜ் மிகவும் நன்றாக இருக்கிறது. இதை எப்போதும் அணிந்திருக்க வேண்டும் என்று பாபா கூறுகிறார். ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று செய்தி கொடுக்க வேண்டும். அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளவில்லும் சரி, விநாசம் வந்தது என்றால் அப்போது பகவான் வந்துவிட்டார் என்று புரிந்து கொள்வார்கள். பிறகு யாருக்கெல்லாம் நீங்கள் செய்தியை கொடுத்தீர்களோ அவர்கள் இந்த வெண்ணிற ஆடையை அணிந்த பரிஸ்தாக்கள் யார் என்று நினைவு செய்வார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் தூதுவர்கள். எனவே எங்கு சென்றாலும் இந்த பேட்ஜை அவசியம் அணிந்திருக்க வேண்டும். இதுதான் தூதுவருடைய அடையாளம். யாராவது சிரித்தாலும் பரவாயில்லை, நீங்கள் உண்மையான விஷயத்தை தான் சொல்கிறீர்கள். அந்த காலத்துல பேட்ஜ் அணியறதுக்கு கூட தயங்குவாங்க. இவங்க பிரம்மகுமாரிஸ் போறாங்க, எங்கேயோ போறாங்க, இவங்க நம்முடையவங்க இல்லை அப்படின்னு நினைச்சிடுவாங்களோ அப்படின்னு பயந்தாங்க. ஆனா இப்ப காலம் மாறிவிட்டது. பேட்ஜ் கொடுப்பீங்களா, பேட்ஜை கொடுப்பீங்களான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். நாம தான் கண்ட்ரோல் பண்ண வேண்டியதா இருக்கு. இது எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய விஷயம் இல்லை அப்படின்னு. அதனால நீங்க எங்க வேணாலும் போங்க. ஆனா பேட்ஜ் அணிந்திருந்தால் அவங்களே கேட்பாங்க, இது என்னன்னு கேட்பாங்க. அப்ப நீங்க அவங்களுக்கு பாபாவனுடைய அறிமுகத்தை கொடுக்கலாம். சிரிச்சா சிரிச்சுட்டு போகட்டும். நீங்க உண்மையை தானே சொல்றீங்க, அதை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்றார். பாபா எல்லையற்றதில் தான் அமர்ந்திருக்கிறார். நான் முழு உலகத்தையும் தூய்மையாக்குவதற்காக வந்திருக்கிறேன். முழு உலகத்தையும் தூய்மையாக்குவதற்காக கரண்ட் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறார். யாரிடம் முழுமையாக யோக பலம் இருக்கிறதோ அவர்கள்தான் புரிந்து கொள்வார்கள். அதாவது பாபா இப்போது நினைவு யாத்திரையை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இதன் மூலம் உலகத்தில் அமைதி ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொள்வார்கள். குழந்தைகள் கூட நினைவில் இருக்கிறார்கள் என்றால் உதவி கிடைக்கிறது. உதவியாளர் குழந்தைகளும் வேண்டும் அல்லவா? இறைவனுடைய உதவியாளர்கள் நிச்சய புத்தி உடையவர்கள்தான் நினைவு செய்வார்கள். உங்களுடைய முதல் பாடம் தூய்மை ஆகுவதுதான். ஆன்மீகம் அப்படின்னாலே தூய்மை ஆகுவதுன்னு அர்த்தம். கிளென்சிங் ப்ரோசஸ். ஆத்மாவை தூய்மையாக்கணும். நாம் உலகத்தை தூய்மையாக்கி பிறகு முழு உலகத்தின் மீது ராஜ்யம் செய்வோம் என்பது உங்களுக்கு தெரியும். புத்தியில் இது போன்ற நிச்சயம் இருந்தது என்றால் போதை ஏறும். சதா ஆரோக்கியமானவராக ஆகுவதற்காக பாபா எவ்வளவு உயர்ந்த வருமானத்தை அடைய வைக்கிறார். பாபாவிடமிருந்து ஆஸ்தி அடைவதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம்.
கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், முரளியை கேட்டு பிறகு மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். படிப்பதின் கூடவே படிப்பிக்கவும் வேண்டும். நன்மை செய்பவராக ஆக வேண்டும். இந்த பேட்ஜ் மெசஞ்சரின் அடையாளமாக இருக்கிறது, அதாவது தூதுவரின் அடையாளமாக இருக்கிறது. இதை சதா அணிந்திருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், உலகத்தில் அமைதி ஸ்தாபனை செய்வதற்கு நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். எப்படி பாபாவின் பார்வை எல்லையற்றதில் இருக்கிறது, முழு உலகத்தையும் தூய்மையாக்குவதற்காக கரண்ட் கொடுக்கிறார். அதேபோல் தந்தையை பின்பற்றி உதவியாளர் ஆக வேண்டும். வரதானம், கர்மம் மற்றும் யோகத்தின் சமநிலை மூலமாக கர்மாதீத நிலையை அனுபவம் செய்யக்கூடிய கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். கர்மத்தின் கூடவே யோகத்தின் சமநிலை இருந்தது என்றால் ஒவ்வொரு கர்மத்திலும் தானாகவே வெற்றி கிடைக்கும். கர்மயோகி ஆத்மாக்கள் கர்மத்தின் பந்தனத்தில் ஒருபோதும் மாட்டிக்கொள்ள மாட்டார்கள். கர்மத்தின் பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்களை தான் கர்மா தீத்தர் என்று சொல்ல முடியும். கர்மா தீத்தர் என்றால் கர்மங்களிலிருந்து விடுபட்டு விடுங்கள் என்பதல்ல. கர்மத்திலிருந்து விடுபடாதீர்கள், கர்மத்தின் பந்தனத்தில் மாட்டிக்கொள்வதிலிருந்து விடுபடுங்கள். இப்படிப்பட்ட கர்மயோகி ஆத்மாக்கள்தான் தங்களுடைய கர்மத்தின் மூலமாக அநேகருடைய கர்மத்தை உயர்ந்ததாக ஆக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு ஒவ்வொரு காரியமும் ஒரு பொழுதுபோக்காகவே இருக்கும். கஷ்டத்தின் அனுபவம் ஏற்படாது. ஸ்லோகன், பரமாத்மாவின் அன்புதான் சமயத்தின் மணியாக இருக்கிறது, அது அமிர்த வேளையில் எழுப்புகிறது. பரமாத்மாவின் அன்பின் மணி, எவ்வளோ அழகான வார்த்தைகள். உங்களை மணி அடித்து எழுப்ப வேண்டாம். பரமாத்மாவின் அன்பு மணி இருந்ததுன்னா அது அமிர்த வேளையில உங்களை தானாகவே எழுப்பிடும் அப்படின்றார். இன்றைய அவ்வியக்த சமிகை, தன்னை கம்பைன்ட் என்று உணர்ந்து ஒவ்வொரு கர்மமும் செய்யுங்கள். அப்போது சதா சக்திசாலியாக இருப்பீர்கள். மேலும் தன்னை சதா ரமணீகமாக இருப்பதாக அனுபவம் செய்வீர்கள். எந்தவிதமான தனிமையையும் உணர மாட்டீர்கள். ஏனென்றால் விதவிதமான சம்பந்தங்களில் துணையாக இருப்பவர் சதா ரமணீகமாக குஷியின் அனுபவம் செய்வார்கள். அதாவது சதா கம்பைண்டாக இருந்து விதவிதமான சம்பந்தங்களில் கூடவே இருந்து அதனுடைய பிராப்திகள் அனுபவம் செய்யும் போது ரமணீகமாக இருப்பீங்க, தனிமையை உணர மாட்டீங்க, குஷியினுடைய அனுபவம் செய்வீங்க அப்படின்றார். ஓம் சாந்தி. आवाज से परे मधुर साज से भरे अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चिया। आवाज से परे मधुर साज से भरे अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चिया। सितारों से दूर सितारों का जहां रहता परम सितारा बेहद सुकून वहां। सितारों से दूर सितारों का जहां रहता परम सितारा बेहद सुकून वहां। बच्चिया
का है समा, वो प्रेम डोर से खींचे वहाँ, जी भर निहार के लिए पंख प्यार के हम उड़ चले। आवाज से परे मधुर साज से भरे, अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चिया। राहें देखे बाबा बाहें खोले, दिल से सुन ले मृदुल स्वर में वो बोले। राहें देखे बाबा बाहें खोले, दिल से सुन ले मृदुल स्वर में वो बोले। कुर्बान करके आओ पुराना जान, सुन प्यार से पुकारे वो शिव क्षमा, जी भर निहार के लिए पंख प्यार के हम उड़ चले। आवाज से परे मधुर साज से भरे, अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चिया। सितारों से दूर सितारों का जहां, रहता परम सितारा बेहद सुकून वहाँ। सितारों से दूर सितारों का जहां, रहता परम सितारा बेहद सुकून वहाँ। बच्चिया 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 बच्चिया।